கோப்பெருஞ்சோழன் வந்து ஒரு கவிதை எழுதுறாரு. அந்த கவிதையில அவர் என்ன சொல்றாரு, புறநானூறுல ஒரு ஸ்டான்ஸா அவரோடது. அதுல அவர் என்ன சொல்றாருனால், பாண்டிய நாட்ட பத்தி பேசுறாரு. அவரோட ஃப்ரெண்ட் வந்து எந்த ஊர்ல இருக்காருன்னு, இந்த நாட்டோட மன்னன் வந்து பக்கத்து நாட்டுல வந்து பாண்டிய நாட்டுல வந்து மதுரை அந்த ஏரியால வந்து எவ்வளோ வளங்கள் இருக்குது, அங்க எவ்வளோ மல்லிப்பூ எவ்வளோ ஸ்மெல்லா இருக்கும், அங்க இருக்கிற கோலங்கள் வந்து எவ்வளோ அழகா இருக்கும், அங்க இருக்கிற மக்கள் எவ்வளவு ஸ்வீட்டா இருப்பாங்க, அங்க இருக்கக்கூடிய என் ஃப்ரெண்ட் வந்து பிசிறியாண்டியார் வந்து என்னை பார்க்க வருவாரு அப்படின்னு அவர் எழுதி வைக்கிறாரு. இதுதான் இந்த போயம். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், பிசிறியாண்டியார் வந்தாரான்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா, பிசிறியாண்டியார் வந்திருக்காரு. வந்த இடத்துல தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி வந்து சாப்பிடாம கொள்ளாம தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டு இருக்காங்கன்னு பார்த்து, ஃப்ரெண்டு போனதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ கூட நம்மள எதிர்பார்த்து நம்மள பார்க்கணும்னு இவர் தான் ஆசைப்படுறாரு. ஓகேவா? கோப்பெருஞ்சோழன் தான் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. பிசிறியாண்டியார் கூட உட்கார்ந்து அவரும் தான் ஃப்ரெண்டுக்காக இவராவது தான் பசங்க 2 பேரும் ரெபல் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த வாழ்க்கையில இன்ட்ரெஸ்ட் இல்ல. இது எதுக்கு தேவையில்லாம பசங்களே அடிச்சுக்கிறாங்க. போதும்ப்பா நான் நல்லா வாழ்ந்துட்டேன். நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வடக்கிருத்தல்ல உட்கார்ந்தாருன்னா, பிசிறியாண்டியாரும் பக்கத்து நாட்டில இருந்து இங்க வந்து ஃப்ரெண்டே இறந்து போறான், அப்புறம் எனக்கு என்ன வாழ்க்கை இதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து வடக்கிருத்தல் சாப்பிடாம கொள்ளாம தண்ணி எடுத்துக்காம வடக்க பார்த்து உட்கார்ந்திருந்து இறந்து போறாங்க. இப்படி ஒரு போயமும் இந்த புறநானூறுல 215 இருக்குது. கிரேசி ரைட்? சரி, எனக்கு என்ன எக்ஸைட்டிங்கா இருக்குன்னா, இவ்வளவுமே இதே மண்ணுல அப்படியே டைம் இப்படி இந்த லூசின்னு ஒரு படம் இருக்குது. கிளைமாக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துலயே அப்படியே நம்ம பின்னாடி போயிட்டே இருந்தோம்னா, இந்த நம்ம கண்ணு முன்னாடி என்ன இருக்கும்னு இருக்கு. அதை தான் நம்ம பேசிக்கா பார்த்துருக்கோம். 2300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னு பேசிக்கா நம்மளுக்கு ஒரு அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன, அவங்க ட்ரெஸ் என்ன, அவங்க சாப்பாடு என்ன, அவங்களோட பார்ட்டியிங் கல்ச்சர் என்ன, அவங்க வந்து எப்படி சண்டை போட்டிருக்காங்க, எப்படி நிலத்தை காப்பாற்றிருக்காங்க, மன்னர்கள் எப்படி இருந்திருக்காங்க, மக்கள் எப்படி இருந்திருக்காங்க, இது எல்லாமே நம்மளுக்கு தெரியுது. கரெக்டா? ஆனால் இது இன்னைக்கு இதை நம்ம பாசிபிள் ஆகுறது வந்து ஒரு ஏஐ பாருங்களேன். எனக்கு இதை பயங்கர கிரேசியாக இருக்குது. இப்போ நானா உட்காந்து ஒரு நாள் புறநானூறு ஃபுல்லாக வாசிப்பேனான்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூலில் வந்து படிச்சிருக்கோம், மனப்பாடம் பண்ணி நம்ம ஒப்பிக்கணும், அதெல்லாம் பண்ணியிருப்போம். பட் இவ்வளோ நாள் கழிச்சு அது திருப்பி ஸ்கூலில் நம்மளுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லி தந்திருக்காங்களான்னு திரும்பி பார்க்கறதுக்கு 21st செஞ்சுரியில் இப்போ 2025ல கண்டுபிடிக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பிசி 300ல தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சுங்கிறத நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்கிறது எனக்கு யோசிக்கிறதுக்கே பயங்கரமாக இருக்குது. அதை நான் வந்து இங்கே ஒரு வீடியோவில் போட்டு இதையும் ஒரு ஹிஸ்ட்ரியாக மேபி இயர் 4025ல யாராவது ஒருத்தங்க நம்ம வீடியோ கடையில் கிடச்சி இது புறநானூறு இந்த வீடியோ எடுத்து அவங்க கூட பேச வாய்ப்பு இருக்குல்ல. பட் வாட் எவர். ஸோ இட்ஸ் கிரேசி.